நான் நினச்சேன் எனக்கு ஓப்பன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்தால் ஓகே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சாமியை வேண்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட நீ பெயின் அப்படி இருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து இப்போ நீ பெயினுக்காக வந்து நான் ஒரு டாக்டரை போய் பார்த்துருந்தேன். அப்போ அவர் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. பட் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயங்க. நான் ஒரு தடவை போயிட்டு பயந்துட்டு திரும்பி ஓடியாந்துட்டேன். என்னை 1 இயராக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. பட் நான் வந்து 2 டைம்ஸ் போயிட்டு திரும்பி ஓடியாந்துட்டேன் எனக்கு பயந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சார் சொன்னாங்க சன்ரைஸ் ஸ்கேன் சென்டர் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. சரி நானும் போய் பண்ணலாம், பயம் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே வந்தேன். வரும்போது நான் பயந்துட்டே தான் வந்தேன். எனக்கு வந்து அப்படியே பாடி ஃபுல்லாக ஒரே நடுக்கம், பயந்துட்டே வந்தேன். வந்து நான் பார்க்கும்போது இங்கே ரொம்பவே பயமாக இருந்தது. ஆனால் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. என் ஃபேமிலி மாதிரி நின்று எல்லாருமே கூட நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் ரொம்ப அடம்பிடிச்சி அழுதேன். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி என்னை ரொம்ப வழி நடத்தி எனக்கு பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சங்கீத்னு சொல்கிறவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்கட் வந்து பிஆர்ஓ, அவர் வந்து எனக்கு 1/2 அன் ஹவர் என் கூடவே நின்று பேசிகிட்டு இருந்தாரு. அவரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, கூட இருக்க சிஸ்டர்ஸ்லாம். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சிங்க. ஸோ இந்த கால் வந்து தான் எனக்கு ஒரு லைக் தான் நான் எடுக்கிறதா வந்தேன். பட் இதுலேயே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த காலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ நான் 2 காலுமே நான் பண்ணிட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன், ஓப்பன் எம்ஆர்ஐ ஸ்கேனு. எந்த பயமுமே கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பயமே இல்லை கொஞ்சம் கூட. நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருக்க மாதிரியே சாங் கேட்டு படுத்துருக்க மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணுங்கள். நான் அதை சொல்லிக்கிறேன். அவ்வளோ. தேங்க்யூ.